அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமாபாத் அக்கரை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு இஸ்லாமாபாத் MPCS கட்டடத்திலே இப்போது வெற்றிகரமாக ஆரம்பம் செய்து வைக்கப்பட இருக்கின்றது. இஸ்லாமாபாத் அக்கரை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய காரியாலயத்தினுடைய திறப்பு விழா தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற கல்முனை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அஷேக் TM முகமது அன்சார் LLB அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நிகழ்வினுடைய விசேட அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாக இருக்கின்ற அஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் ஷாதி அவர்கள், அதாவது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை கல்முனை பிரான்சினுடைய தலைவராக இருக்கின்ற அஷேக் AL முஃப்தி அவர்கள், ALM முஃப்தி அவர்கள், முர்ஷித் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை இப்போது அடுத்து உரை நிகழ்த்துவதற்கு டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட நமது உறவுகளுக்கு கல்முனை முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாசல் தலைமையிலே 6 அமைப்பாக இயங்கி ஏராளமான நாங்கள் நிவாரண பணிகளை அந்த பிராந்திய மக்களுக்காக கொண்டு சேர்த்தோம். அதற்கு உந்து சக்தியாக உழைத்த ஒரு உலமாக்களில் ஒருவராக அவருடைய பணி இருக்கின்றது. இந்த நிகழ்விலே உரை நிகழ்த்துவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் அஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் சையதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். وقال الله سبحانه وتعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் இஸ்லாமாபாத் அக்கரை குழு ஜனாசா நலமுறை சங்கத்துடைய தலைவர் உல்மாலப்ப ஹாஜர் அவர்களை விழித்தவனாக, அதே போன்று எந்த நேரமும் அந்த ஊரை பற்றி கவலைப்படக்கூடிய, அது ஏதோ தெரியா ஆலிம் என்ற ரத்தம் உடம்புக்குள் ஓடுவதனால் எந்த நேரமும் ஊரையும் ஊர் மக்களையும் அனைத்து பொது விடயங்களுக்கும் தன்னுடைய நேரத்தையும் முடியுமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கும் இந்த பகுதியுடைய DS அன்சார் ஷேக் அவர்களையும் விழித்தவனாக அனைவர்களையும் ஒட்டுமொத்தமாக விழிப்பதற்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய சிறப்பை சொல்லி சொல்லி பேச வேண்டிய கட்டமாக இது இருந்தாலும் நேரம் இடம் தராத காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் விழித்தவனாக, அதே போல முன்னாடி இருக்கும் வாலிபர்கள் அனைவர்களையும் விழித்தவனாக நான் சொல்ல வேண்டியிருந்த விடயத்தை நம்மளுடைய நானாவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அண்மையில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த தொனிப்பொருளில் கல்முனை என்ற நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த வெள்ள நிவாரண பணியை ஆரம்பித்த நேரத்தில் இஸ்லாமாபாத்தை யாரிடம் கொடுப்பது, இந்த பணியை எப்படி செய்து தருவது, அதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தும் சிலரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஒப்படைக்கப்பட்ட நேரத்தில் அந்த விடயம் நடக்காத நேரத்தில் எதர்ச்சியான நேரத்தில் எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. ஞாபகம் இருக்கா தெரியா நான் உங்களுக்கு? அதாவது இந்த இஸ்லாமாபாத் பூர்த்தியாக நாங்கள் பொறுப்படுத்தி செய்கிறோம், அதை நாங்கள் அமானிதமாக லிஸ்ட் எடுத்து யார் யாரெல்லாம் என்னென்ன தந்தாங்களோ என்கிறத லிஸ்ட் எடுத்து உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் என்று சொல்லி
அதே போல இந்த இஸ்லாமாபாத் ஸ்போர்ட்ஸ் கிளப் எங்களுக்கு இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த இஸ்லாமாபாத்தில் இருந்த ஒவ்வொரு வீடையும் கட்டி அவர்களுடைய நிவாரண பொதிகளை எங்களிடத்தில் கொண்டு சேர்த்தது மட்டும் அல்லாமல் எங்களிடத்தில் ஒரு வாக்குறுதி தந்தார்கள். எப்படி என்றால், இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன உதவி வேணுமாக இருந்தாலும் நாங்கள் அதை செய்ய வருகிறோம், எங்களை அழையுங்கள், நாங்கள் செஞ்சு தருகிறோம் என்று எங்களிடத்தில் வாக்குறுதி தந்தார்கள். அதன் பிரகாரம் இந்த இஸ்லாமாபாத் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கும் வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் அதிகமானவர்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு இரவு பகலாக கடைசியாக 2 மணிக்கும் அந்த இரவு 2 மணிக்கும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கட்டத்திலும் கூட இந்த இஸ்லாமாபாத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, இஸ்லாமாபாத் ஒரு கிராமமாக இருந்தாலும் இஸ்லாமாபாத் மக்களும் ஈமானிய உணர்வு உள்ளவர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு ஒரு லொரி சாமானை கொண்டோ எங்களுக்கு தந்து அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்ததற்கு இந்த நேரத்தில் நான் ஒரு ஆலிம் என்ற ரீதியில இந்த பாடுபட்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைரா. நான் அதிகமான அந்த காலத்தில் சொன்ன ஒரு விடயம்தான், வாலிபர்கள் அதில் ஈடுபட்டார்கள். அந்த வாலிபர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு விடயத்தை சொன்னேன். அதாவது, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் உன வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய், உன வாலிபத்தை எதில் நீ ஈடுபடுத்தினாய் என்று கேட்கப்படும் அந்த கேள்விக்குரிய பதில்தான், நீங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், உடம்பினால், வேர்வையினால், பணத்தினால் உதவி செய்கிறீர்கள். அந்த உதவி செய்யக்கூடிய அந்த பணிதான் அந்த கேள்விக்குரிய பதில் என்று சொல்லியிருந்தேன். அதே போன்றுதான் 2வது பணியை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஜனாசா, ஒரு வீட்டில் ஜனாசா விழுந்தால், நான் அதிகமான இடத்தில் பேசியிருக்கிறேன். நம்முடைய ஊரில் இந்த ஒரு விடயம் இல்லாமல் இருக்கிறது. சம்மாந்துறையில் இது மேலோங்கி போய் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முன்சிபலாலேயே, அங்கு முன்சிபல் அல்ல, பிரதேச சபை அந்த பிரதேச சபை ஊடாகவே ஜனாசாவுக்கென்று 2-3 வாகனங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட ஒருவர் வாங்கி வச்சிருக்கிறார். இப்படி சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கல்முனை என்பது முஸ்லிம்களின் முகைவெற்றிலே என்று அழைக்கப்பட்ட இந்த ஊரில் இந்த சேவைகள் இல்லாமல் இருக்கிறது என்று கவலைப்பட்ட நேரத்தில், முதலாவதாக நான் நினைக்கிறேன், இதுக்கு நான் அறிந்த வரைக்கும் யங் பேர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப், ஜனாசா நடைமுறை சங்கம் அங்கே கல்முனையில் ஆரம்பிக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். 2வதாக நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நலவு செய்ய வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள், அல்லாஹு தாலா சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த ஒரு பணியாக, ஒரு பிரயாணமா, ஒரு யுத்தமா, ஒரு ஹஜ்ஜா, எதுவாக இருந்தாலும் தனது பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் வாலிபர்களே என்பதை எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த நிவாரண பணிக்கு பின்னால் என் உள்ளத்தில் இருந்து வந்த ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு தலைமைத்துவமா, அது பள்ளி நிர்வாகமா அல்லது ஊருடைய நிர்வாகமா, எந்த நிர்வாகமாக இருந்தாலும் அதில் 2 பேர்கள் இணைக்கப்பட வேண்டும். முதலாவது வயோதிபர்கள் அந்த சபையில் இணைக்கப்படணும். 2வது வாலிபர்களும் அந்த சபையில் இணைக்கப்பட வேண்டும். வாலிபர்கள் தன்னுடைய உடம்பில் இருக்கும் சக்தியை அதில் பாவிப்பார்கள், வயோதிபர்கள் தன் அனுபவத்தை அதில் பரிமாறிக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் அந்த சபை நிச்சயமாக மேலோங்கி நிற்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே போன்றுதான் இந்த இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நடைமுறை சங்கமும் பார்க்கும்போது அப்படியே இருக்குகிறது. வயோதிபர்களும் இருக்கிறார்கள், வாலிபர்களும் இருக்கிறார்கள், 2க்கும் இடையில் உள்ளவர்களும் இருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த சேவையை நீங்கள் மேலோங்கி செல்ல வேண்டும் என்றால், ஜனாசா நடைமுறை சங்கம் யங் பேர்ட்ஸுக்கு நான் சொன்ன 2 உபதேசத்தை சொன்னேன். அந்த 2 உபதேசத்தையும் நீங்கள் உங்களுடைய யாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். யாப்பாக வைத்தால் மாத்திரம்தான் உங்களுடைய இஹ்லாஸ், உங்களுடைய எண்ணம், நீ எந்த நோக்கத்தில் ஆரம்பித்தீர்களோ அந்த எண்ணம் மேலோங்கி செல்லும் என்பதை சொன்னேன். முதலாவது, இது ஜனாசா நடைமுறை சங்கம்
ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இருப்பதினால் நம்மளுக்குள் மார்க்க சண்டைகள் வரக்கூடாது. யார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கலாம், ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நாம் ஜனாசா நடைமுறை சங்கமாக இருக்கிறோமா? யாருடைய வீட்டில் ஜனாசா விழுந்தாலும் அவர்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டு போகட்டும். நாம் நம்முடைய பணி, ஒரு ஜனாசா வீடு விழுந்தால் ஏழைகளும் தான் பணக்காரர்களும் தான் ஜனாசா விழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வீடு கல்லோலப்பட்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் நாம் போய் உதவி செய்து விட்டு வருவது மாத்திரம்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அவர்கள் அந்த கொள்கையை சேர்ந்தவர்கள், இவர்கள் இந்த கொள்கையை சேர்ந்தவர்கள், அவர் இப்படிப்பட்டவர் என்ற எண்ணமும் கருத்து வேறுபாடும் நம்மளுக்குள் வரும் என்றால், அன்பு சகோதரர்களே, இந்த இயக்கம் மேலோங்கி செல்லாது என்பதை இந்த இடத்தில் ஒவ்வொரு உள்ளத்துக்கு. இரண்டாவது விடயம், சொன்ன விடயம், நம்மளுக்குள் அரசியல் வேறுபாடுகள் வந்துவிடக்கூடாது. நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியில் இருக்கலாம், ஒரு அரசியலில் பல கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்தெல்லாம் இந்த படிக்கு நாம் ஒபிஸ் திறந்திருக்கிறீர்கள், அந்த ஒபிஸுடைய படிக்க அங்காத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஒபிஸுக்குள் ஜனாசா கட்டடத்துக்குள் நாம் வந்து விட்டுவோமையானால் இந்த ரெண்டு நீயத்தும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அரசியலும் இருக்கக்கூடாது, மார்க்க சண்டைகளும் இருக்கக்கூடாது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த விடயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த குழு, இந்த ஜனாசா நடைமுறை சங்கம் எப்படி ஒரு ஜனாசாவில் ஒரு ஆள் ஈடுபடுகிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 கைராத், 2 உஹது மலையுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த இஸ்லாமாபாத்தில் 350 குடும்பம் இருக்கிறதா, அந்த 350 குடும்பத்திலும் நீங்கள் அவருடைய கஷ்டத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், சம்பந்தப்படுகிறீர்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு மலக்கு துவா செய்ய போகிறார். நீங்கள் கஷ்டப்படுவதை போன்றோ உங்களுடைய குடும்பத்தை செழிப்பாக்கிறியாதா, நிம்மதியை கொடுக்கிறியாதா என்று துவா செய்ய போகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் இதை நாம் ஒவ்வொரு உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். கடைசியாக ஒவ்வொரு ஜமீத் உலமாக இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம், அல்லது பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம், ஊர் தலைமைகளாக இருக்கலாம், ஒரு ஹதீஸை மாத்திரம் ஒவ்வொரு உள்ளத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சொல்லி முடிக்குகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு பொது சேவையை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நீ செய்கிறார்கள், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த செய்யக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் கோபிக்குகிறார்கள், மனிதர்கள் எதிர்க்குகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் திருப்திப்படுத்தியமையினால் அல்லாஹ் அந்த மக்களுக்கு முன்னால் உங்களை கௌரவப்படுத்துவான். அதே போன்று மக்களை கண்ணியப்படுத்தணும், மக்களை திருப்தி அடைய வைக்கணும் என்ற நீயத்து இருக்கிறது. அல்லாஹ் கோபிச்சாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்லை என்ற நீயத்தோட யார் ஒரு பணியை செய்கிறோமோ விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா அதே மக்களுக்கு முன்னால் உங்களை கேவலப்படுத்துவான் என்ற ஹதீஸை கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகையால் ஒரு உன்னதமான ஜனாசாவை நீளமாக பேச வேண்டிய விடயம் சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு நீளமான ஒரு மிகப்பெரிய உம்மத்துடைய பொறுப்பை எடுத்திருக்கிறீர்கள். இது உம்மத்துடைய பொறுப்பாக நீங்கள் இதை சரியாக செய்து கொள்ளுங்கள். உலமா சபை என்ற ரீதியில் மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்களில் நிச்சயம் உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு எங்களுடைய சக்தியினால் முடியுமோ அந்த உதவிகளை நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு செய்வோம் என்ற வாக்குறுதியை இந்த இடத்தில் தந்து என்னை பேச்சை முடிக்குகிறேன். எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய நீயத்தை கபூல் செய்து இந்த ஜனாசா நடைமுறை சங்கம் இன்னும் மேலோங்கி செல்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.